தமிழ் மண், தமிழ் மொழி, தமிழ் இனத்தின் அடையாளம். இந்த உலகில் எழுதப்பட்ட முதல் கவிதைகளில், பாடப்பட்ட முதல் வீர கீதங்களில் ஒரு அரசனின் பெயர் ஒளிர்கிறது. அவர்தான் பாண்டிய வம்சத்தின் முதல் சங்ககால அரசன் நெடியோன். தமிழ்நாட்டின் தொன்மையான காலம் இது கிமு 300 ஆண்டுகளுக்கு முன். இன்றைய தென் தமிழ்நாடு அப்போது காடுகளாலும் நதிகளாலும் கடலோர நகரங்களாலும் சூழப்பட்டிருந்தது. மக்கள் சிறு குடிகளாக வாழ்ந்தனர். ஆனால் அவர்களை ஒன்றிணைத்தது ஒரு வலிமையான அரசன். அந்த அரசன்தான் நெடியோன். குறி: நெடியோன் என்றால் என்ன அர்த்தம்? நெடியோன் என்றால் நெடுங்காலம் ஆட்சி செய்தவன், உயர்ந்தவன், பெருமை கொண்டவன். சங்க இலக்கியங்களில் அவர் நெடியோன் என்றும் பாண்டியன் நெடியோன் என்றும் புகழப்படுகிறார். அவர் ஒரு கற்பனை மன்னன் அல்ல, இலக்கிய ஆதாரங்கள் கொண்ட வரலாற்று அரசன். மதுரை பாண்டியர்களின் தலைநகர். நெடியோனின் ஆட்சி மையம் தென் மதுரை. மதுரை அப்போது கவிஞர்களின் நகரம், வணிகர்களின் துறைமுகம், தமிழின் இதயம் என்று அழைக்கப்பட்டது. நெடியோன் அரசவையில் கவிஞர்கள் மதிக்கப்பட்டனர், தமிழ் மொழி வளர்க்கப்பட்டது. இதுவே தமிழ் சங்க மரபின் தொடக்கம். சங்க இலக்கியங்களில் நெடியோன், புறநானூறு, அகநானூறு போன்ற சங்க நூல்களில் நெடியோனின் புகழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் பற்றி கூறப்படும் முக்கிய விஷயம், அவன் ஆட்சி நீதியானது, அவன் போர் வீரத்தால் புகழ் பெற்றது, அவன் கொடையால் மக்கள் செழித்தனர். நெடியோன் ஒரு வீர அரசன். நெடியோன் ஒரு கவிஞர் அரசன் மட்டுமல்ல, ஒரு வீர போராளி. அவர் ஆட்சி காலத்தில் பல சிற்றரசர்கள் பாண்டிய நாட்டின் மீது தாக்குதல் செய்தனர். ஆனால் நெடியோன் தன் வாள் கொண்டுமல்ல, தன் தந்திரம் கொண்டு எதிரிகளை தோற்கடித்தார். அவர் போர் செய்தது அரசாட்சி காக்க, மக்கள் பாதுகாக்க. நீதியின் அரசன். நெடியோனின் ஆட்சியில் நீதி உயர்ந்த இடத்தில் இருந்தது. ஏழை, பணக்காரன் எல்லோருக்கும் ஒரே சட்டம். ஒரு சிறிய விவசாயியும் அரசரிடம் நேரடியாக முறையிட முடிந்த காலம் அது. இதுவே பாண்டிய அரசமரபின் அடையாளம். மக்கள் வாழ்க்கை. நெடியோன் காலத்தில் விவசாயம் வளர்ந்தது, நெல் வயல்கள் செழித்தன, கடல் வாணிபம் நடந்தது. தமிழ்நாட்டில் உணவுக்கும் உயிருக்கும் பஞ்சமில்லை. மக்கள் அரசனை பயம் கொண்டு அல்ல, பாசம் கொண்டு நேசித்தனர். தமிழின் காவலன். தமிழ் மொழி அந்த காலத்தில் எழுதப்படவில்லை, அது பாடப்பட்டது. கவிஞர்கள் அரசவையில் பாடினர். அவர்களின் பாடல்கள் இன்றும் நமக்கு கிடைத்துள்ளன. இது எல்லாம் சாத்தியமானது நெடியோன் போன்ற அரசர்களால். ஆட்சியின் முடிவு, ஆனால் புகழின் தொடக்கம். நெடியோனின் உடல் ஒரு நாள் மண்ணோடு கலந்தது. ஆனால் அவரின் பெயர் தமிழ் வரலாற்றில் அழியாத எழுத்தாக பதிந்தது. அவருக்குப் பிறகே பல பாண்டியர்கள், பின்னர் சோழர்கள், சேரர்கள் தமிழ் மண்ணை ஆட்சி செய்தனர். ஆனால் முதல் தீபம் நெடியோனே. முடிவு தமிழரின் அடையாளம். நெடியோன் ஒரு அரசன் மட்டுமல்ல, அவர் தமிழ் அரசமரபின் தொடக்கம், சங்க இலக்கியத்தின் பாதுகாவலன், தமிழரின் வரலாற்று அடையாளம். இன்றும் நாம் தமிழ் பேசுகிறோம் என்றால் அந்த மொழி உயிரோடு இருக்க காரணம் நெடியோன் போன்ற அரசர்கள். தமிழ் மண் இருந்தவரை நெடியோனின் பெயர் மறையாது.